இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பல பிரச்சனைகளோடு பல போராட்டங்களோடு ஜனங்கள் தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், அவருடைய பாதப்படியில் மரியாளை போல இருந்து கொடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தையும் காண முடியவில்லையே, என்னுடைய வியாதியில் ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லையே. நான் அநேக நாட்களாய் பலவீனத்தோடு பாடுகளோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு நான் தேவனை நோக்கியே முறையிட்டு கொண்டிருக்கிறேனே, நான் தேவனை விசுவாசமாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேனே. கர்த்தர் என்னுடைய வியாதியில் என்னுடைய சூழ்நிலைமைகளில் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா? அவரையே முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறேனே, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேனே, என் மாற்றத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா என்று அநேகர் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டு, உன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டு, உன்னுடைய வியாகுலத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு, உன்னுடைய கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. சத்ருவானவன் உன் குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனைகளை இடுக்கண்களை பொல்லாப்புகளை கொண்டு வந்து போடும்போது கர்த்தராகிய நான் அவைகளையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு, இது என்னுடைய பிள்ளை, என் இரத்தத்தால் கழுவி எடுத்த பிள்ளை, என் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளை, நான் அவர்களுடைய கூடாரத்தில் உலாவி அந்த பிரச்சனைகளை, அந்த சத்ருவின் திட்டங்களை, அந்த பொல்லாங்கனுடைய கிரியைகளை நான் அழித்து விட்டு பிள்ளைகளோடு சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு நான் உங்கள் கூடாரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தராய் நான் உங்கள் சமூகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்.